ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போது நான் உங்ககிட்ட விழிப்புணர்வை பற்றி நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி சூழலில் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு அதிகமாக விழிப்புணர்வு தேவைப்படுது. அதிகமாக பார்த்திங்கன்னா அதுலேயும் பெண் குழந்தைகளுக்கு தான் ஃபஸ்ட்டு விழிப்புணர்வு அவசியமான ஒன்றாக இருக்குது. இப்போதைக்கு எத்தனை சட்டங்களும் தண்டனைகளும் நடைமுறைக்கு வந்தாலும் இன்னும் இந்த பாலியல் வன்கொடுமைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதுக்கு ஒரு பகுதி காரணம் ஆண்களாக கூட இருந்தாலுமே பெண்களும் பாதி காரணமாக தான் இருக்கிறோம். குறிப்பாக பார்த்திங்கன்னா இப்போ மொபைல் ஃபோன் மூலமாக ஒரு ஃபேஸ்புக்லேயோ இல்லை வேறு ஏதாவது இதுலேயோ நமக்கு ஒரு புதுசாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்க கிடச்சிட்டாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட என்ன பண்ணிடுறாங்கன்னா டக்குன்னு ஹாய் சொல்லி அவங்களோட இன்ட்ரோ கொடுத்துட்றாங்க. அப்புறம் இவங்களுடைய ஃபோன் நம்பரை கொடுத்துட்றாங்க. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஃபோட்டோ சென்ட் பண்ணுறது, அப்புறம் ஃபேமிலி ஃபோட்டோ சென்ட் பண்ணுறது, அப்புறம் வீட்டில் யாரெல்லாம் இருக்கிறாங்க அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்றது. இந்த மாதிரிலாம் சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்களுக்கே தெரியாமல் இந்த மாதிரி சில விஷயங்களெல்லாம் பண்ணிடுறாங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது பின்னாடி ஒரு பிரச்சனைன்னு வரும்போது என்ன ஆயிடுதுன்னா இவங்களுக்கு ப்ராப்ளம் வர்றது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே அது ஒரு பிரச்சனையாக வந்துடுது. இப்படி எல்லா ப்ராப்ளமும் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் நமக்கு நியூ ஃப்ரெண்டு இந்த மாதிரி ஏதாவது கிடைக்கிறாங்க அப்படின்னா அவங்கள அவங்க கூட பேசுகிறத காட்டிலும் அவங்கள அவாய்ட் பண்ணிடுறது எவ்வளவோ நல்லது. அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி வரவங்கக்கிட்ட நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எதையும் கொடுக்காம இருக்கிறது ரொம்பவே நல்லது. இதில் ஒரு சிலர் கேர்ஃபுல்லாக இருப்பாங்க, ஒரு சிலர் இந்த மாதிரி தவறுகள் எல்லாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா செஞ்சிடுறாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது நாட்டில் பெண்கள் மற்றவங்க எல்லாரும் மாறுறாங்களோ இல்லையோ, முதல்ல இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை நம்ம ஒவ்வொருத்தரும் நமக்குள்ளே கொண்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னா பின்னாடி நம்மளை பார்த்து மற்றவங்களும் அதை அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாருமே நல்லா ஆயிடுவாங்க. இந்த மாதிரியான பாலியல் வன்கொடுமைகளை நடக்காமல் எல்லாரும் இந்த மாதிரி பிரச்சனைகள் விடுபடுவாங்க. இது பெண்களுக்கு மட்டும் இல்லை, குழந்தைகள், பெரியவங்க, வயசானவங்க கூட இந்த மாதிரி பிரச்சனைகளை இப்போ பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்களும் இதிலேருந்து காப்பாற்றப்படுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா ஒரு டிஸ்லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.